ஹாய் ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் யூபர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைரமிக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். அதாவது இந்த மெத்தட் பேர் வந்து L4E. ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா உங்களால் கண்டிப்பாக 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு சால்வ்லேருந்து ஆரம்பிப்போம். பேசிக்காக வந்து ஒரு பைரமிக் சால்வ் பண்ணும்போது பிகினர்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன சின்ன கார்னர் பீசஸ் வந்து சேர்த்து ஓகே. ஸோ இந்த பீசஸ்லாம் சால்வ் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி சால்வ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே இருக்கிறதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக வந்து இந்த கார்னர்ஸ் வந்து சேர்ப்பாங்க. பட் நீங்கள் பிகினர்ன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ L4E அதை எப்படி அப்டேட் பண்ணலான்னா, லாஸ்ட் 4 எட்ஜஸ். அதாவது நம்ம இந்த கியூப் இந்த பைரமிக்ஸில் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். ஆனால் இந்த லாஸ்ட்டு 4 எட்ஜை மட்டும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு சின்ன ஸ்டெப் வரும்ல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். ஏன்னா நான் வந்து L4E ஃபுல் அல்காரிதம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் அதில் ஷார்ட் அவுட் பண்ண ஒரு 7 அல்காரிதம்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஒரு சைடு வந்து ஒரு கலர் சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஐ மீன் இப்போ இங்கே எல்லோனா இந்த 3மே எல்லோ வரணும். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பீசஸ் பார்க்கணும். ஸோ இதில் எல்லோ இருக்குது, இதில் எல்லோ இருக்குது, தென் இதில் எல்லோ இருக்குது. அப்போ இங்கே தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 சென்டர்ஸை வந்து செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோ இந்த மாதிரி எட்ஜஸ். ஸோ இங்கே சால்வ் ஆகிருக்கு. அப்புறம் இதில் ஏதாவது ஒன்றா சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே இந்த மாதிரி வி மாதிரி சேர்க்கணும். ஸோ இங்கே வந்து இந்த 2 எட்ஜு மட்டும். அப்போ ஃபஸ்ட்டு 2 எட்ஜு சால்வ் பண்ணோம். தென் உங்கள் க்யூப் எப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 இந்த 4 எட்ஜு சால்வ் பண்ணுறது தான் L4E மெத்தட். ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு எட்ஜை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் எட்ஜை மட்டும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இங்கே வந்து ரெட் க்ரீன் வரணும். ஸோ ரெட் க்ரீன் அது வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதை எப்படி இங்கே கொண்டு வரலாம்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரணும், அப்புறம் இதை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், திருப்பி இதை வந்து பழைய எப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸோ இங்கே லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை எப்படி பின்னாடி கொண்டு போகிறதுனா, இப்போ இங்கே என்ன கலர் இருக்குது, க்ரீன், கீழே ரெட் இருக்குது. ஸோ ரெட்டு கீழேக்குன்னா ரெட் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இந்த டாப்பை பாருங்கள், டாப்பு இந்த கலரும். ஸோ இங்கே வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரெட்டு வந்து கீழே கலர் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆர் மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேர்ந்துடும். இப்போ நீங்கள் இதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இதை வந்து ஆர்பிரைம் பண்ணால் ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, இந்த வி வந்து சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஒரு எட்ஜை மட்டும் சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம லாஸ்ட்டு 3 எட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த லாஸ்ட்டு 3 எட்ஜை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 7 கேசஸ் இருக்குது. அந்த 7 கேசஸை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த கேஸில் எப்படி இருக்குன்னா, நம்ம கீழே வர வேண்டிய எல்லோ கலர் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும். அதாவது 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஐ மீன் 3 ஸ்டெப். எப்படின்னா இந்த எல்லோ வந்து கீழே வரணும். ஸோ ப்ளூ வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே தான் வரணும். இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த 3 பீஸ் வந்து ரொட்டேட் ஆக போகுது. ஸோ எந்த மாதிரினா, இது இங்கே அண்ட் இது இங்கே போகும், இது இங்கே வரும். ஓகே, இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது கீழே வர வேண்டிய கலர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கு கலர். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா, ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம். ஸோ உங்களுக்கு சேர்ந்துடும், தென் யூ. ஓகே, இப்போ செகண்ட் கேஸ் எப்படி இருக்குன்னா, ரைட்டில் பார்த்த மாதிரி இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருந்து பார்க்கணும். ஸோ வந்து இங்கே வந்து ஓரியன்ட்டாக இருக்கும் ப்ளூ கலர், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க கலர் ஓரியன்ட்டாக இருக்கும். கீழே வர வேண்டிய கலர் வந்து ரைட் சைடில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஒரு L' அப்புறம் ஒரு U அப்புறம் ஒரு L. இப்போ நான் வச்சோம்.
இப்போ கேஸ் 3 மொதல் கேசஸில் எப்படி இருந்துச்சுன்னா கீழே உள்ள கலர் வந்து ரைட் ஆர் லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கலர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க போகுது. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது அண்ட் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இங்கே. அதாவது இந்த கலர் வந்து இங்கே வரணும், தென் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஓரியன்ட் ஆகிருக்கு கலர். ஸோ இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து ஒரு பார் இருக்குது, அதாவது இந்த ஓரியன்டேஷன் வந்து ஒரு பார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கீழே உள்ள கலர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஸோ முந்தின கேசஸில் எப்படி சொல்லலாம்னா கீழே உள்ள கலர் வந்து உங்களுக்கு ரைட் ஆர் லெஃப்ட்டில் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன மூவ் பண்ணலான்னா ஆர் டேஷ் எல் ஆர் எல் டேஷ். ஸோ ஒரு சிம்பிளான 4 மூவ் தான். அதுவும் இதுக்கு வந்து ஸ்லெட்ஜ் ஹேமர்னு ஒரு பேர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் அதே மாதிரி தான் ரைட்டுக்கு வந்து இப்போ வந்து லெஃப்ட்டுக்கு. ஸோ லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் கீழே வர வேண்டியது மேலே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு பார் இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து ஓரியன்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் இந்த கலர். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இப்போ ரைட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு. இது எப்படின்னா எல் ஆர் டேஷ் எல் டேஷ் ஆர். ஸோ சிம்பிள். அப்புறம் இந்த மூக்கு பேர் இருக்குது, அதாவது ஸ்பெஷல் நேம் எப்படி சொல்லணும்னா ஹெட்ஜ் ஸ்லாமர். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் கேஸ். இதில் எப்படி இருக்கும்னா ஸோ கீழே வர வேண்டிய கலர் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து பார் இருக்காது. ஸோ நோ பார். ஓகே, இதான் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது. இங்கே வந்து இந்த ஓரியன்டேஷன் இருக்காது, இந்த கீழே வர வேண்டிய கலர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, அப்போ யூ டேஷ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லெட்ஜ் சேர்ந்துருக்கு. ஓகே, யூ டேஷ் ஆர் யூ ஆர் பிரைம். இப்போ இதே இதை கொஞ்சம் இந்த கியூபை வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ ரைட்டில் பிரச்சனை அதை எப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்லெட்ஜுன்னு ஒரு ஃபார்மில் சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான, அதாவது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிறதுனால இது வந்து ஆக்வர்ட் ஸ்லெட்ஜுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சாதாரணமாக இப்படி பண்ணால் ஸ்லெட்ஜ் ஹேமர்னு சொல்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரைட் சைடை மட்டும் இப்படியே கொஞ்சம் திருப்பிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஸ்லெட்ஜ் ஹேமரை பண்ண போகிறீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை மேலே தூக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை மேலே, யூ மீன் லெஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு, ரைட்டை நெக்ஸ்ட்டு, இப்போ லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒருக்கா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ கேஸுக்கு இப்படி இருக்குது. இது வந்து நார்மலாக இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து இதை வேகமாக முடிக்கலாம், அதுக்காக என்ன டிப் கொடுக்குறேன்னா இதை வந்து நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பிடிச்சிருக்கீங்க, இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் திருப்பி ரைட்டு. ஓகே, அப்புறம் திருப்பி பண்ணிட்டு கொண்டு வந்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி கேஸ் இருக்கும். கீழே வர வேண்டிய கலர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், இங்கே ஓரியன்டேஷன் இருக்காது. ஸோ நோ பார். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு யூ மூவ் பண்ணணும். ஸோ யூ பண்ணோன்னா இந்த எல்லோ இங்கே போயிடும், இங்கே வந்து நமக்கு சேர்ந்துடும். அப்புறம் இந்த லேயருக்கு மேலே கொண்டு வரணும். ஸோ இந்த இடம் இங்கே தான் வந்து எல்லோ வரணும், அதை வந்து மேலே கொண்டு வரணும். எல் டேஷ் ஒரு யூ டேஷ் அப்புறம் ஒரு எல். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ முந்தின கேஸில் பார்த்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து ஆக்வர்ட் ஸ்லெட்ஜை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கீங்களா, ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இப்படி வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் பண்ணும்போது லெஃப்ட்டில் ஆரம்பிச்சிங்க, லெஃப்ட்டில் பண்ணும்போது ரைட்டில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ சிம்பிள். இப்போ பாருங்கள், இப்படி ஆர் அப்புறம் ஒரு எல்லு, அப்புறம் இந்த ஆரை கீழே கொண்டு வாங்க, அப்புறம் இந்த எல்லை கீழே கொண்டு வாங்க. ஸோ இது ஒரு ஆக்வர்ட் ஸ்லெட்ஜ். உங்களுக்கு லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணனால இது வந்து லெஃப்ட் சைடு ஆக்வர்ட் ஸ்லெட்ஜ். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது ரைட் சைடு ஆக்வர்ட் ஸ்லெட்ஜ். இந்த மாதிரி கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இது அந்த கேஸு. இது எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா இப்படி கியூப் பிடிச்சிருக்கோம், இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், தென் ஸோ இப்படி கியூப் பிடிச்சிருக்கோம், இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், தென் என்ன பண்ணுறோம், ஸோ எல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஐ மீன் ஸோ ஆர் ஸோ கியூப் எப்படி பிடிச்சிருக்கோம் லெஃப்ட் ஹேண்டு. ஸோ ரைட் சைடு ஆரம்பிக்கிறோம். ஸோ அவ்வளோ. இது போக இன்னும் ஒரு 2 கேஸ் இருக்குது. ஸோ இது 7th கேஸ். என்ன இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இந்த 3 எட்ஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக ஓரியன்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கேஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா உங்களுக்கு கீழே வர வேண்டிய எல்லோ கலர் உங்களோட லெஃப்ட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச 2 ஃபார்முலாவை இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இப்போ லெஃப்ட் சைடு, ஸோ லெஃப்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடுன்னு வரும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ரைட் சைடு யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமரு. ஸோ அந்த ஸ்லெட்ஜ் ஹேமரை இங்கே போடுறோம். R' L R L'. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். 2வது ஃபார்முலா என்னென்னா இந்த ஆக்வர்ட் ஸ்லெட்ஜ்னு ஒன்று போட்டோமா, ஸோ இந்த லெஃப்ட் சைடில் போட்ட ஆக்வர்ட் ஸ்லெட்ஜை ஒர்க்காக போடுவோம். அவ்வளோதான். ஸோ இது எல்லாம் மேலே தூக்குங்க. R. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இதை ஒர்க்காக திருப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ கேஸ் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் இங்கே கொண்டு வரதுக்கு ஸ்லெட்ஜ் ஹேமர் யூஸ் பண்ணுறோம். R' L R L'. சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு மூவ் என்ன பண்ணலான்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, ஸோ லெஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லெஃப்ட்டை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் மூவில் இது இங்கே ஓரியன்ட் ஆகும். ஸோ ஓரியன்ட் ஆகிடுச்சு. தென் இதை வந்து பழையபடி வச்சுருங்க. அண்ட் இதையும் வந்து பழையபடி கொண்டு வந்துருங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் கேஸ், 8th கேஸ். ஸோ இந்த கேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின கேஸ் மாதிரி தான், பட் இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ ரைட் சைடில் இருக்கும்போது லெஃப்ட் சைடோட ஹெட்ஜ் ஸ்லாமரை ஃபஸ்ட்டு போடணும். ஓகே, ரைட் வந்தால் ஹெட்ஜ் ஸ்லாமர் இப்போ போடுறோம். எப்படி போடணும்னா ஸோ லெஃப்ட்டை முதல் கீழே கொண்டு வருவோம், அப்புறம் ரைட்டை, அப்புறம் லெஃப்ட்டை கொண்டு போய்ட்டு ரைட்டை கொண்டு போவோம். ஸோ இப்போ 2வதாக பண்ண போகிற அல்காரிதம் எதுனா, போன வட்டம் லெஃப்ட் சைடு ஆக்வர்ட் போட்டோம், இப்போ ரைட் சைடில் ஒரு ஆக்வர்ட் போடுறோம். ஸோ இந்த ரைட்டை பிடிச்சிக்கோங்க. இந்த ரைட்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இதை மேலே கொண்டு வாங்க. தென் இதுதான் நமக்கு எல்லோ வர வேண்டிய ரீஜன், அது இங்கே சேர்ந்துடும் கரெக்டாக. ஸோ லெஃப்ட்டை கொண்டு வாங்க. சேர்ந்துருச்சு. இப்போ ரைட்டை கீழே, லெஃப்ட்டை கீழே. ஸோ அவ்வளோதான். இன்னும் ஒர்க்கு அதை செஞ்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ரைட் சைடில் இருக்குது, கீழே வர வேண்டியது, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஓரியன்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்ட ஹெட்ஜ் ஸ்லாமரை போடுறோம். ஸோ லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு இறக்குறோம், ரைட்டை இறக்குறோம், லெஃப்ட்டை ஏற்றுறோம், ரைட்டை ஏற்றுறோம். ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறோம், க்யூப் எப்படி பிடிச்சிருக்கோமா, ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க. ஓகே, க்யூப் எப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த ஆக்வர்ட் ஸ்லெட்ஜை போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த லேயரை மூவ் பண்ணணும்னா நீங்கள் பிடிச்சிருக்கீங்கள இந்த லேயரை முதல் மூவ் பண்ணுங்கள். தென் இந்த லேயரை மேலே மூவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து சேர்ந்துடும். அப்புறம் இது கீழே இருக்குங்க, இது கீழே இருக்குங்க. சிம்பிள். ஸோ க்யூப் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சொன்ன ஒரு 8 கேஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பைரமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ஏதாவது நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து. ஸோ ஆக்சுவலாக நான் எப்போவுமே வந்து என்னோடய கேஸஸ் வந்து நோட் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து நான் நோட் பண்ணியிருக்க மெத்தட் வந்து எப்படின்னா மற்ற கலர்ஸ்லாம் தேவையில்லாதெல்லாம் வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டேன். எது தேவையோ அதை மட்டும் ஷைன் பண்ணி வைக்க பாருங்கள். ஸோ கீழே வர வேண்டிய கலர் ஃப்ரண்ட்டில் வரும், கீழே வர வேண்டிய கலர் ரைட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு சின்ன குறிப்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்லெட்ஜ் ஹேமர், ரைட் சைடில் ஆக்வர்ட் ஸ்லெட்ஜ் போடுறோம். ஸோ லெஃப்ட் சைடு ஆக்வர்ட் ஸ்லெட்ஜ். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்து ஒரு சேவ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணால் தான் நல்லா லேர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் டோட்டலாக எடுத்துருக்குது L4Eக்கு அந்த 3 edges மட்டும் சால்வ் பண்ணுறதுக்கான கேஸ் வந்து இதில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த 8 கேஸஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நோட் மேக் பண்ணணும். நோட் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஏன் L4E கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி க்யூப் ஸ்க்ராம்பிள் ஆகிருக்கும். நம்ம டேரெக்டாக வந்து பீனஸ் மெத்தட் படி பண்ணால் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இப்போ L4Eன்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஓகே, இப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் டைம் கொடுப்பாங்களா, ஸோ அதிலே நீங்கள் வந்து மோரலஸ் பிளான் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சிம்பிளாக கொஞ்சம் யோசிப்போம். இதில் இப்போதைக்கு இந்த இடம் மட்டும் சேர்ந்துருக்கு. ஸோ L4Eயில் வந்து இப்படி தான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ எல்லோ, ஓகே எல்லோ சால்வ் பண்ண போகிறோம். எல்லோ வந்து இந்த இடத்துல சால்வ் ஆகும். ஸோ ஒரு எட்ஜ் இங்கே ஒன்று இங்கே இருக்குது. அப்போ இது எப்படி சால்வ் ஆகும்னா ஸோ 2 மூவில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு எட்ஜு சேர்க்கலாம். இல்லை எனக்கு ஒன்று பத்தாது, ஸோ 2ஆக சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்க்கலாம். எப்படின்னா இப்போ இது வந்து சேர்ந்தே இருக்குது, ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ இங்கே வந்து எல்லோ ப்ளூ, இங்கே எல்லோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தேவையான எல்லோ ப்ளூவை இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது இங்கே இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க, அது போதும். ஸோ இப்படி போயிட்டு இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ இதை பழையபடியே பேக் கொண்டு வந்துடுங்க.
இப்போ இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்துருக்கும், கீழே இது சேர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஒரு வியை போட்டிங்க. ஸோ 2 எட்ஜ் சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் சடனாக என்ன பண்ணிடலாம்னா உங்கள் கியூப் எப்படி ரொட்டேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் சால்வ் பண்ணணுமா அப்படிலாம் நீங்கள் வந்து இப்போ டவுட்டில் இருக்க வேணாம். நீங்கள் எட்ஜஸில் 3 எட்ஜ்லேயும் எல்லோ கலர் இருக்குது, அதாவது இங்கே எல்லோ இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது, அது கன்ஃபார்ம்னாலே நீங்கள் எல்லோ சேர்த்தது கரெக்டு. ஸோ இதை சால்வ் பண்ண பிறகு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா பேக்கில் வந்து இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ளூ க்ரீனை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூ க்ரீன் பாருங்கள். ஸோ இதுவும் சால்வ் ஆகி தான் இருக்குது. ஸோ ஒரு மூவ். இப்போ மொத்தமாக எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கோம்? அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மூவ் தான் பண்ணியிருப்போம். அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ சால்வ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சும்மா ஓவர்வாக பாருங்களேன். 1 2 3 3 எட்ஜை முடிச்சிட்டிங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த 3 எட்ஜை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர வேண்டிய கடை லெஃப்டில் இருக்குது, இங்கே வந்து ஒரு பார் இருக்குது. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். R U dash R dash U. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் L4E மெத்தட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ ரொம்பவே ஃபியூவஸ்ட் மூவ்ஸ் தான். அதனால தான் நீங்கள் வந்து L4E வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் எனக்கு வந்து காம்படிஷனில் 15 செகண்ட்ஸ் கீழே கொண்டு வரதுக்கு இந்த L4E மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ மீன் LA3 சொல்லலாம். பிகாஸ் 3 எட்ஜ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். L4Eன்றது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு வந்து 15 செகண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இன்டர்மீடியட் கியூபராக ஆகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ லேட்டரான் வர வீடியோஸில் கண்டிப்பாக இந்த L4E ஃபுல்லாக வந்து ப்ரீஃபாக போடுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா வீடியோ போட முடியும், நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் கொண்டு வர முடியும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக OLL ட்ரெயினர், PLL ட்ரெயினர் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக நம்மளோட வீடியோஸில் வந்து அதெல்லாம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு டவுட்ஸ் வேறு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.